ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்லியுத்துப்பக்குவம். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் காதலர் தினம் கொண்டாடுற இந்த நாளில் எங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் டேங்க. நேற்றே நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வருஷம் எங்களுடைய வெட்டிங் டே இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்க்கல. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பசங்க வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். அது திடீர்னு அந்த சர்ப்ரைஸ் பார்க்கும்போது பயங்கர எமோஷன் ஆகிட்டேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோ எந்த எடிட்டிங்கெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் அப்படியே எடுத்ததை நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி லவ்வர்ஸ் டே அன்றைக்கி வெட்டிங் டே அப்படின்னு என்னங்க லவ் மேரேஜ் அப்படின்னு நினச்சிங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் தான் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு அமையக்கூடிய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அமைச்சிக்கிறது மூலிமா வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நாளை கொண்டாடுறது மூலிமா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் லவ்வர்ஸ் டேவாக நினச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உள்ளன் த்ரெட் வச்சுட்டு எப்படி ஈஸியான ஒரு கீச்செயின், இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுங்கிறனால எப்படி நம்ம கீச்செயின் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு உள்ளன் த்ரெட் போதுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டம்ளர். அப்போ ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போது ஜஸ்ட் இதில் வந்து நம்ம இதை சுற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரைக்கண்டு நூல் சேர்கிற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இது அப்படியே இந்த டம்ளர்லேருந்து கழட்டி எடுத்துருங்க. இப்போது இந்த இதை இப்போ கழட்டி இப்படி எடுத்துருக்கோம். இந்த நூல் அப்படியே இதனோட இதில் இருக்குது. இதை இப்படி சென்டரில் பாருங்கள் இது எப்படி பண்ணியிருக்குன்னு இதோடு சுற்றி கொண்டுட்டு வந்திருக்கோம். இது நம்ம டம்ளர்லேருந்து இப்படி கழட்டின இது. இப்போ இந்த இதை சென்டரில் இப்படி நல்லா சுற்றி டைட்டாக கட்டிடுங்க. நல்லா சுற்றிட்டு நீங்கள் நார்மலாக முடி போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படி பிடிச்சிட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நீங்கள் முடி போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஒரு 3-4 வாட்டி போட்டுருங்க. அப்போ தான் கழண்டு வராமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கட்டியாச்சு. இந்த 2 சைடு வந்து ஜாயிண்ட் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது 2 சைடும் இந்த ஜாயிண்ட் எல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் தான் இப்போ கொண்டுட்டு வர போகிறோம். ஏற்கனவே நம்ம டம்ளரில் பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்ம டம்ளரை எடுத்துருந்தோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு கொஞ்சம் அகலமாகவும் ஒரு சைடு கொஞ்சம் குறுகலாகவும் இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷேப் கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலே இந்த சைடு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வந்து த்ரெட் இருக்கிறது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து நல்லாவே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து இன்டெப்த்தாக நீங்கள் வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து அந்த கர்வ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அந்த சென்டர் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கூட அந்த சென்டர் பார்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். அந்த நூல் நம்ம நாட் போட்டதை கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. லைட்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த த்ரெட்ஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப் கிடச்சாச்சு. இப்போ அந்த கட் பண்ண அந்த வேஸ்ட்டெல்லாம் நகர்த்தி அடிச்சிருங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நூலாக நம்மளுக்கு தெரியுது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து பஃப்னு தெரியணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறோன்னா
சீப் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரண்ட் அந்த எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் வந்து நம்ம சீவ போகிறோம். நீங்கள் சீவும் பொழுது நல்லா சென்டரில் அந்த நாட்டை வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சீவும்போது இந்த பக்கம் இருக்கிற நூல்லாம் உருகிட்டு அந்த பக்கமாக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சென்டரில் அமுத்தி பிடிச்சிட்டு இந்த சீப்புடைய எட்ஜில் வச்சு, ஃபுல் சீப்பு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வராது, எட்ஜுக்கு மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த த்ரெட்டை வந்து விரித்து விடுங்க. இப்படி ஃபுல்லாக 2 சைடும் நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்து விடணும். இப்போ பாருங்கள், 2 சைடு ஃபுல்லாக நம்ம வந்து சீப்பை வச்சு நல்லா சீவியாச்சு. இப்போ ஃபுல்லாக நூலாக இல்லாமல் நல்லா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்னா, நாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மாதிரியே ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும், அந்த ஷேப் கொண்டுட்டு வரதுக்காக. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது வந்து நீட்டிகிட்டு இருக்குங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஷேப் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டீங்க அப்படின்னாலும் ஷேப் மாறி போயிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், நாம் இதை நீட்டாக ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி வந்து நம்ம கீ செயின் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பாருங்கள், கீ செயினோட இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஹார்ட்டோட நம்ம அந்த கீ செயின் ஜாயின் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த க்ரோஸா ஊசி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன கம்பி மாதிரியோ இல்லை நார்மல் ஊசியில் நூலை கோர்த்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த க்ரோஸா த்ரெட் இருக்குது, அதனால் இப்போ நான் இந்த க்ரோஸா ஊசியை வச்சு தான் எப்படி ஜாயின் பண்ணணும்னு காமிக்க போகிறேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நாட்டில் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த நீடில் வந்து உள்ளே விட்டுக்கோங்க லைட்டாக மேலே அப்படி. அதுக்கப்புறமா அதில் அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உள்ளனை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மேலே அந்த ஊசியில் இருக்கக்கூடிய அந்த கர்வ் மூலிமா நம்ம அந்த நூலை வெளியில் அந்த இதில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் அந்த கீ செயினோட இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கட்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், உள்ளே போட்டுட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த நூலை எடுத்த உடனே மேலே எக்ஸ்ட்ரா இந்த சைடில் இருக்கிற நூலை கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதில் நீங்கள் இந்த கீ செயினோட இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஜாயிண்டாக இருக்கக்கூடிய போர்ஷனில் நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஒரு நாட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அதனால் அதுக்குள்ளே விட்டு நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த கீ செயின் ஜாயின் ஆகிக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு 2-3 நாட் போட்டுட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து பாசி இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஸ்டோனோ இல்லைன்னா ஒரு சின்ன பாசியோ அதை வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல சென்டரில் நீங்கள் ஓட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக அழகாக க்யூட்டாக ஒரு கீ செயின் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான் ஒர்க்கு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்பயுமே கையில் வச்சுருக்கும் பொழுது நம்மளை பற்றி இந்த ஞாபகங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கடையில் வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் மன திருப்தியோடு இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கீ செயின் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா? எப்பயுமே ஒரு கிஃப்ட் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நாமளாகவே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். கீ செயின் அப்படிங்கிறது எப்பயுமே ஜென்ஸ் வந்து பேக்கெட்லேயே வச்சுட்ருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஞாபகங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கிஃப்ட் செஞ்சு கொடுத்து நீங்களும் உங்களுடைய லவர்ஸ் டேவை கொண்டாடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.